ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. முருங்கை இலை சாதம் இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முருங்கை இலை பொடி இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் டிஃபன் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிடலாங்க. இந்த முருங்கை இலை பொடியை சாதத்துலேயும் கலந்துக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கும். ஸ்கூலெல்லாம் திறக்க போகுது, லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு டெய்லி யோசிக்காமல் டக்குன்னு ½ அன் ஹவர்க்குள்ளே பண்ணுற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டெய்லி போடுறேன். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த முருங்கை இலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முருங்கை இலையை பொடி செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பேனில் காஞ்ச மிளகாய் 3லேருந்து 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இந்த 3 பருப்பையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து எல்லாத்தையும் இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கணும். நல்லா பருப்பு கலர் மாறி எள்ளு பொரிஞ்சு வரணும், அந்த அளவு வறுத்து விட்டுக்கணும். எள்ளு மேலே தெரிக்காது, இதெல்லாம் சேர்த்து வறுக்கும்போது மேலே தெரிக்காது, ஆனால் நல்லா பொரிஞ்சு வரும். இது ட்ரை ரோஸ்ட் தான், எண்ணெயெல்லாம் சேர்த்தாமல் அப்படியே வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்ல கலர் மாறி வந்திருக்கு. இந்த அளவு வறுபடணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வைக்கலாம். ஆறட்டும். இப்போ அதே பேனில் நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை நல்லா காம்பெல்லாம் எடுத்து ஆஞ்சு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு முருங்கை இலை வரும். நல்லா அப்படியே முருகலாக வரணும். இலையை இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நிழல்லையே கழுவி நல்லா 2 நாள் விட்டிங்கன்னா நல்லா சருகு மாதிரி காஞ்சி வந்துடும். அந்த இலையை எடுத்து இந்த பருப்போடு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வானிலையில் வறுக்க தான் செய்கிறேன். நல்லா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். பாருங்கள், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும், ஆனால் நல்லா அப்படியே முருகலாக வரும். கலர் அப்படியே ப்ரௌன் கலராக மாறி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவு வறுத்த உடனே இப்போ இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்போடு சேர்த்து ஆற வைக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினோடனே எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடி பண்ண முருங்கை இலையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு ½ டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கரண்டி வச்சு கலந்து விட்டுறலாம். ஐயோ, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு இதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த பவுடரை செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள், அட்டகாசமான முருங்கை இலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் சாதம் எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரியும் போது இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 2ஐயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு பொன்னிறமாக வேகட்டும். பருப்பு நல்லா வறுபட்ட உடனே இப்போ இது கூட சாதம் வடித்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு சாதத்தை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது மேலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த முருங்கை இலை பொடியை சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தனியாக உப்பெல்லாம் சேர்த்த வேண்டியதில்லை, பொடியிலேயே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால தாளித்து கொட்டி சாதத்தோட கலந்தால் போதும். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். நல்லெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன், அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா அப்படியே சாதம் உடையாமல் கலந்து விட்டுட்டா அருமையான முருங்கை இலை சாதம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. முருங்கை இலை பொடின்னு சொன்னீங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு தெரியும், இல்லைனா முருங்கை இலைன்னு தெரியவே தெரியாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். முருங்கை இலையில் அவ்வளோ அயன் சத்து இருக்குங்க. கண்டிப்பாக இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வாரத்தில் 1 நாள் கொடுத்து அனுப்புங்க.
டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துறதுனா கூட சேர்த்தலாம். பாருங்கள், இந்த பொடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாதம் எப்படி 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.